So hi friends, நான் உங்க ஜுபைதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னடா பேக்ரவுண்ட் எல்லாம் மாறி இருக்குன்னு பாக்காதீங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, பால்கனில இருந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். wonderchef-ஓட Nutri-blend அந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ நீங்க யாராவது பிளெண்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிளஸ் அண்ட் மைனஸஸ் ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து wonderchef-ஓட பிராண்ட். நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் ஏதாவது ஹமீதுக்கு ஏதாவது ஜூஸோ இல்லை ஏதாவது வந்து நான் அவுட் சைட் ஃபுட் கொடுக்காம வீட்டிலேயே ரூம்லேயே வந்து ரெடி பண்ணலாம், அதுக்காக ஆர்டர் பண்ணேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட பேக்கேஜிங் இப்படி தான் நம்மளுக்கு அமேசான்லேருந்து கொரியர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக இருக்கும், ரொம்பவே ஒல்லியாக இருக்கும். இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. இது மிஷினோட கீழே வந்து இதுதான் மோட்டர், மேலே வந்து ஜார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்து 2 மூடி உங்களுக்கு வரும். அது போக வந்து ஒரு லாங் ஜார் ஒன்று இருக்கும். அதுக்கு போக அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா wonderchef-ஓடைய மேனுவல் ஒன்று இருக்குது. இது வந்து 2 கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. 2 years வாரண்ட்டி இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா wonderchef-ஓட அதாவது சஞ்சீவ் கபூரோட ரெசிபி புக் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதில் எக்கச்சக்கமான ரெசிபீஸ் இருக்குது. ஸோ நம்ம எதுனாலும் வேணுன்னா இந்த ரெசிபி புக்கை பார்த்து இது பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி புக்கே ரொம்ப காஸ்ட்லி. அது இந்த பிளெண்டரோட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்ததில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வாரண்ட்டி கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. 2 years வாரண்ட்டி இருக்குது. அடுத்து வந்து இதுக்குள்ளே ஒரு வார்னிங் ஸ்லிப் இருக்குது. அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டர் அண்ட் கிரைண்டர் ஜார் நான் காட்டுறேன். அடுத்து அது ரெண்டையும் வந்து அதோட பிளேட்ஸை வந்து மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்குரிய ஜாரில் அந்தந்த பிளேட் அதுக்குரிய தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் ஸ்லிப்பே உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல மாதிரி ரொம்பவே ஒல்லியாக ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ணாது. ஜாரோடைய இது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லணும். இது வந்து சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், இட்ஸ் நாட் அ கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து இதோடைய இந்த மாதிரி 2 லிட்ஸ் இருக்குது. இது வந்து அந்த ட்ரை கிரைண்டரோடைய யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாங் ஜார் வந்து பிளெண்டிங் ஜார், அதாவது நீங்கள் மில்க் ஷேக்கோ இல்லை ஏதாவது சாப்பாடு குழந்தைங்களுக்கு சாஃப்டாக அடிக்கணுமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட் இந்த மாதிரி இருக்கும். இது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவுத்திட்டு நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம இதுக்குள்ளே வந்து என்ன நம்ம வந்து ஃபுட்டு போடணுமோ போட்டுட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஸ்டடியாகவே இருக்குது. இது வந்து உங்களுக்கு விழுகாது, சாயாது, நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். இப்போ நம்ம இந்த ஃபுட்டை போட்டுட்டு திரும்ப அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும், இல்லாட்டினா லீக் ஆகிடுது. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே கவுத்தி தான் அதில் நம்ம அடிப்போம் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ இது கவுத்தி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினோன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி 3 சின்னதாக ஒரு குட்டியாக நாப் மாதிரி வெளியில் வருது. அதே மாதிரி அந்த 3 இதுக்கும் அங்கே வந்து கேப்பும் கொடுத்துருக்காங்க மோட்டரில். இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே இப்படி திருவணும் அப்படின்னா டைட்டாக உட்காந்துக்கிறோம். இப்படி உட்காந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்சை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரைண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ எக்ஸ்ட்ராவாக மோட்டரில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விட்சஸும் கிடையாது இதில். அடுத்து வந்து திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது சிந்துது உள்ளுக்குள்ளே கொட்டிடுச்சு அப்படின்னாலுமே அது வெளியில் வர்றதுக்கு அந்த இடத்துல கேப் கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன். அடுத்து இதோடைய வயர் வந்து ப்ளக் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப கிட்டக்க வச்சு தான் அடிக்க முடியும். அடுத்து இதோடைய கிளாஸி லுக் இருக்குது, பிளாக் கலர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது wonderchef பிராண்ட். அதுக்கப்புறம் வந்து ஷெஃப் சஞ்சீவ் கபூரோட கையெழுத்து இருக்குது அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கனால ரொம்ப கம்மியான இடத்துலையே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஏதாவது சிந்துச்சு கொட்டுச்சு அப்படின்னா அது வெளியில் வந்துடுது அதுலேருந்து. அடுத்து இது வந்து கிரைண்டிங் ஜார். ஆமாம், கிரைண்டிங் ஜார் பவுடர், அதாவது நீங்கள் வந்து ஏதாவது மசாலா பவுடர் அடிக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்கன்னா இதில் அடிச்சுக்கலாம். இதில் வந்து வெட் கிரைண்டிங் பண்ண முடியாது. அடுத்து இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பைஸ் மேக்கர்ஸ் மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பிளண்டிங் கிரைண்டிங் ரொம்ப கிளியராக எழுதியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ரப்பர் வாஷர் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு எக்ஸ்ட்ரா வாஷர் கொடுக்குறாங்க. இந்த இது வந்து நீங்கள் எப்போ நம்மளுக்கு சப்போஸ் இதில் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதை பத்திரமா எடுத்து வச்சுருக்கணும். அடுத்து வந்து இதோடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் அளவுக்கு அந்த பெருசு பிளெண்டரோட லென்த் இருக்குது. அடுத்து வந்து கிரைண்டரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4.5 to 5 அந்த மாதிரி இருக்குது. 4.5 to 5 தான், எக்ஸாக்டாக 5 இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பிளண்டிங் ஜாரை விட கிரைண்டிங் ஜார் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம வந்து அடிச்சுட்டு ஏதாவது இப்போ நம்ம தக்காளியோ வெங்காயமோ ஏதோ அடிக்கிறோன்னா அதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த பிளேடுடைய இதை கலட்டிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து மிளகுத்தூள்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு அப்படியே நம்ம வந்து ஃபுட்டில் ஷேக் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரைண்டிங் வைஸ் வந்துட்டோம் அப்படின்னா நான் வந்து பெரிய தம்ஸ்அப் கொடுப்பேன் இந்த கிரைண்டிங்க்கு, அதாவது பிளெண்டருக்கு, அதாவது வெட் கிரைண்டிங் மில்க் ஷேக்ஸு அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ஒரு சங்க்ஸும் இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. லுக் இப்படி தான் இருக்கும். இதோட லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்லீக், ரொம்ப லுக்கிங் எலிகண்ட்டாக இருக்குது. பெரிய பெரிய சங்க்ஸ் எல்லாம் இல்லை. மிக்சியை கம்பேர் பண்ணும்போது இதோடைய பிளெண்டிங் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து இதுக்கு நான் ஒரு பெரிய தம்ஸ்அப் தான் கொடுக்குறேன். அடுத்து வந்து நம்ம வந்து கிரைண்டிங் ஜார் பார்க்கலாம், அதாவது நம்ம பவுடர் பண்ணுற ஜார். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 15 to 20 யூசஸ்க்கு அப்புறம் ஜாரோடைய கலர் வந்து மாறிடுது. இது ஒரு பெரிய மைனஸ் இதில். இது வந்து பிளெண்டருடைய ஜார். அடுத்து நான் கிரைண்டர் ஜாரை காமிச்சின்னா நீங்கள்லாம் பயந்துருவீங்க. இதுதான் வந்து கிரைண்டரோட ஜார். இது நான் வந்து பட்டை பவுடர் பண்ணியிருந்தேன். அந்த பட்டையோட கலர் அப்படியே ஒட்டிடுச்சு. ஈவன் அந்த பிளேடோட இதில் கூட ஒட்டிடுச்சு. ஸோ இது போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நார்மல் வாஷ் பண்ண முடியல. நான் வினிகர்லலாம் சோக் பண்ணி தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கலர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயினாக பிடிச்சிக்கிறது, அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் இந்த கிரைண்டிங் ஜாரில். பிளெண்டிங் ஜாரில் நான் வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணல. ஆனால் ஆப்வியஸ்லி கலர் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. ஈவன் தோ நான் ஸ்க்ரப்பெல்லாம் பண்ணாட்டி கூட அந்த மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு. நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கூட அது அந்த மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ரசப்பொடி வந்து போட்டு வச்சுருக்கேன், அதை கிரைண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ அதை நம்ம வந்து பவுடர் ஆக்குறோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பவுடர் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இது டியூல்ட்டாவாக தான் வந்து விழுகும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெரிய சங்க்ஸ் இருந்தாலும் அது திரும்ப திரும்ப வந்து அந்த பிளேடில் விழுகும்போது எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு பவுடர் ஆகிடுது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். பவுடர் வைஸ் ரொம்பவே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பவுடர் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு வந்து பவுடர் பண்ணி தந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சர் ஜார் வந்து அஸ் அ ஒர்க் படி சூப்பர். நான் 3 ஸ்டார் கொடுப்பேன் இதுக்கு. ஆனால் அந்த ஜாரோட குவாலிட்டி வந்து எனக்கு இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி மோட்டர் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டராக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா வேலை பார்க்குது. லுக் வைஸ் அவங்க வந்து அந்த மோட்டருக்கு அந்த பிளாக் கலர் கொடுத்த குவாலிட்டி வந்து அவங்க வந்து மேலே அந்த கிரைண்டிங் ஜாருக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதனால தான் 2 ஸ்டார்ஸ் கம்மி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து லுக் வைஸ் வேண்டாம், ஆனால் எனக்கு வந்து இது நல்லா ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இது ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுது, ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வாங்குறதுக்கான பர்பஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். உங்களுக்கு எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக. அதே மாதிரி எந்த ஒரு சங்க்ஸும் இல்லாமல் நல்லா அடித்து கொடுக்கும்.
பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம் லிட்டில் டிசப்பாயிண்டட். ஒரு 15 to 20 வாஷ்லேயே வந்து கலர் மங்கிடுது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினோன்னே ரிவ்யூ போடலை. ஒரு கிட்டத்தட்ட 45 days அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இப்போ உங்களுக்கு இது ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டே இருங்க. சோ எப்பவுமே நம்ம சேனலை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.